ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சென்செக்ஸ் பார்க்கும்போது 82,563 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 391 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி 50 25,305 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 123 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 520 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 56,712 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டியில் பஞ்சாப் நேஷனல் பேங்க் 2.5% பாசிட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க் 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. கனரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் 1% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நான் வந்து ஒரு 65 ருபீஸ் வரும், நம்ம எகைன் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 74 வந்துடுச்சு. அதுவும் இன்றைக்கி ஒரு 1% கிட்ட பாசிட்டிவில் தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதெல்லாம் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இது போக இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 1% பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி மட்டும் 1% மேலே ரேலியாக இருக்குது என்னோட போர்ட்ஃபோலியோ. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா வந்து இன்றைக்கி 864 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 840 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது நாட்கோ ஃபார்மா. ரீசன் பார்க்கும்போது இந்த இன்ஃபேன்ட் மஸ்குலர் டிஸார்டருக்கான அந்த ஜெனரிக் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே அந்த ரிசிடிபலம் அப்படிங்கிற ஒரு ஜெனரிக் வெர்ஷன் அந்த ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து சுவிஸ் ஃபார்மா ஜெயண்டாக இருக்கிற ராஷ்ட்ரே இவங்களுக்கு எகென்ஸ்டாக கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரெசிடிபலம் அப்படிங்கிற ட்ரக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்குலர் தெரப்பிக்கு யூஸ் பண்ணுறது. இந்த ட்ரக்கோட வேல்யூ பார்க்கும்போது இப்போ ராஷ்ட்ரே தயாரித்து விற்றாங்கன்னா அது 6 லட்சம் கிட்ட வருது. ஒரு பாட்டிலோட வேல்யூ 6 லட்சம் கிட்ட வருது. ஆனால் இதே நாட்கோ ஃபார்மா தயாரித்து விற்றாங்கன்னா 17,900 ரூபாய்க்கு அந்த ட்ரக்கை வந்து இவங்க பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. இதை வந்து அப்பீல் பண்ணி தான் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு இவங்க ராஷ்ட்ரே போகிறாங்க. பட் டெல்லி ஹைகோர்ட் வந்து அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் நாட்கோ ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இந்த பேஸில் இன்றைக்கி நாட்கோ ஃபார்மா 5% கிட்ட பாசிட்டிவ் போனது. இப்போ ஒரு 3% பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸ்பைனர் மஸ்குலர் ஆட்ரோஃபி அதுக்கு உள்ள ட்ரக் தான் இந்த ரெசிடிபலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரிஜினல் வேல்யூ 6 லட்சம். ஆனால் இவங்க ஜஸ்ட் 15,900க்கு இந்த ட்ரக்கை ப்ரொவைட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறதுக்கு டெல்லி ஹைகோர்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நாட்கோ ஃபார்மாவுக்கு ஒரு பெஸ்ட்டு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அந்த பேஸில் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். இது போக இன்றைக்கி டெரிவேட்டிவ் மார்க்கெட் எடுத்து பார்த்தேன். ஃபார்மா செக்டர் தான் தண்ணி போட்டுருக்கு. ஆக்சுவலி ஃபார்மா செக்டரில் நாட்கோ ஃபார்மா 3% மேலே அப்பு, டிவிஸ் லேபரேட்டரிஸ் 5% மேலே அப்பு, சிப்லா 3% மேலே அப்பு, ரெட்டிஸ் 1.5% பாசிட்டிவ், சன் ஃபார்மா 1% மேலே பாசிட்டிவ், ஆரோபிண்டோ ஃபார்மா, பயோகான், கிளென்மார்க், லூபின் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபார்மா செக்டர் தான் வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸாக இருக்குது. இது போக பேங்கிங்கில் எடுத்து பார்க்கும்போது பஞ்சாப் நேஷனல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கனரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாமே 1% மேலே பாசிட்டிவில் இருக்குது. இது போக நெக்ஸ்ட்டு பிஎஸ்யூ பேங்க், சர்வீஸ், ஆட்டோ, ரியாலிட்டி, இன்ஃப்ரா, கன்சியூமர், சிமெண்ட், ஃபினான்ஸ், எனர்ஜி இதெல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. டெக்னாலஜி, பிஎஸ்சி, மெட்டல் இதெல்லாம் நெகட்டிவில் இருக்குது. டெக்னாலஜியில் டிசிஎஸோட ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது டிசிஎஸ் இன்றைக்கி 1% விழுந்துருந்துச்சு. 3,004 ரூபா வரைக்கும் போனது 3,022 ரூபாய் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் ஃப்ளாட் பாசிட்டிவ், இன்ஃபோசிஸ் ஃப்ளாட் பாசிட்டிவ், டெக் மஹிந்திரா ஃப்ளாட் நெகட்டிவ், டிசிஎஸும் 1% மேலே நெகட்டிவில் தான் இருக்குது. விப்ரோ 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த பிரபுதாஸ் இல்லாதரோட எக்ஸ்பெக்டேஷன் ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நேற்று ரெக்கார்ட் பண்ண வீடியோ காலையில் வந்திருக்கும். அதை நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு டாடா கேபிட்டல் ஐபிஓ இதை பற்றி என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா எனக்கும் அலாட்மெண்ட் ஆகிருக்குது, நிறைய பேருக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கு. நேற்று நைட்டு குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டாடா கேபிட்டல் ஐபிஓவில் என்னோட ஒப்பீனியன் அது வந்து லிஸ்டிங் கெயின் அன்னைக்கு, அதாவது லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு கெய்னிங் பெருசாக இருக்குமான்னு தெரில. பட் லிஸ்ட் ஆகி ஒரு 2 டேஸ் 3 டேஸ் வந்து மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் போகும்னு நினைக்கிறேன். என்எஸ்டிஎல் மாதிரி நம்ம அவசரப்பட்டு செல் பண்ணிட வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் நான் இது டாடா கேபிட்டல் ஐபிஓவில் வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாம். அது உங்களோட கருத்து. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வச்சிருக்கலான்னு பார்த்துருக்கேன். அது மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்து நான் முடிவு எடுப்பேன். ஸோ இது வந்து டாடா கேபிட்டல் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட அலாட்மெண்ட் இன்னைக்கு நைட்டு வரும். ஸோ அதுலேயே லிங்க் கிடச்சுன்னா நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸுக்கு ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ், ஷோகாஸ் நோட்டீஸ் வந்துருக்குது. ஆக்சுவலி இது வந்து 415 கோடி ஒர்த் ஆஃப் ஷோகாஸ் நோட்டீஸு டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் அவங்ககிட்ட வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் 12 பட் இவங்க கர்நாடகா ஹைகோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணி அப்பீல் பண்ணியிருக்காங்க அந்த கேஸுக்கு எகென்ஸ்டாட்டு, ஷோகாஸ் நோட்டீஸுக்கு எகென்ஸ்டாட்டு. இது வந்து இன்ஃபோசிஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் 34 ரூபா 26 காசு வந்துடுச்சு. இன்றைக்கி மட்டுமே சவுத் இந்தியன் பேங்க் 10% அப்பு, 34 ரூபா 43 காசு அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 50 ரூபாய் டச் பண்ணியிருக்கு சவுத் இந்தியன் பேங்க். ஸோ யாரெல்லாம் கன்சிடர் பண்ணியிருந்தீங்களோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு சவுத் இந்தியன் பேங்க்.
இன்றைக்கி மட்டுமே பார்த்தீங்கன்னா 5.4 மில்லியன் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்க்கெட் மோஜா வெப்சைட்டில் பார்க்கும்போது 5.4 மில்லியன் ஷேர் வந்து ட்ரேடட் ஆகிருக்கு. Q2 ப்ரிவியூ வந்துருந்துச்சு, அதுவும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது லாங் டேர்மில் சவுத் இந்தியன் பேங்க். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். ஸோ ஹோல்ட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு எக்ஸிட் பண்ணிட வேண்டாங்கிறது என்னோட கருத்து. சவுத் இந்தியன் பேங்க்கில் ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நல்லா மேலே போக சான்ஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரிசல்ட்ஸ் நல்லா வந்துச்சுன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன் சவுத் இந்தியன் பேங்க். நெக்ஸ்ட் பார்க்கும்போது NBFC கம்பெனிஸ் ஒரு 10 NBFC ஸ்டாக்ஸுக்கு இந்த Q2 ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி பைக்கால் கொடுக்குறாங்க. லாஸ்ட் 6 குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் கிரெடிட் ஆசஸ் கிராமினுக்கு அவங்க மென்ஷன் பண்ணுறது மோட்டிலால் ஓசால். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ரோத் டபுள் டிஜிட் க்ரோத் இருக்கும். ரூரல் பெனிட்ரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. அசட் குவாலிட்டி ஸ்டெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 18% மேலே போகும். 1250 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க கிரெடிட் ஆசஸ் கிராமின். 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பைக்கால் தான் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து ஸ்மால் டிக்கெட்டு, அதாவது ஸ்மால் டிக்கெட்டில் இந்த செக்யூர் லெண்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ பிரான்ச்சஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதனால் அவங்களுக்கு ஸ்டேபிலிட்டி நல்ல ஹை ஈல்டு இருக்குது. ஸோ அதனால் பைக்கால் கொடுக்குறாங்க. IIFL ஃபினான்ஸுக்கு 22% அப்சைட் போகும்னு சொல்கிறாங்க. 550 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பெருசாக இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது கோல்டு, ஹவுசிங் லோன்ஸு. இது வந்து இவங்களோட ஏர்னிங்ஸை பூஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸை வந்து வெல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. டிஜிட்டல் செக்மெண்ட்லேயே நல்ல புஷ் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் இவங்களுக்கு ஸ்ட்ராங் க்ரோத் மொமெண்டம் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸு ரூரல் ஏரியாவில் ரிகவரி இருக்குது. ஸ்ட்ராங் ஃபெஸ்டிவ் டிமாண்ட் இருக்குது. டிஸ்பர்ஸ்மெண்ட்டும் லிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ மோட்டிலால் ஓசால் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகுன்னு சொல்கிறாங்க. கிரெடிட் காசும் இவங்களுக்கு ஏர்னிங்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் 2 குவார்ட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிகவரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸுக்கும் பைக்கால் கொடுக்குறாங்க. PNB ஹவுசிங் ஃபினான்ஸு இவங்க ரீட்டைல் ஹோம் லோன்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ஹவுசிங் லோன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், லோவர் கிரெடிட் காஸ்ட்டு இவங்களுக்கு ஏர்னிங்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 19% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஷேர் ப்ரைஸு 1050 ரூபா டார்கெட் ப்ரைஸு. பூனாவாலா ஃபின்கார்ப் 15% மேலே போகும். 575 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. காஸ்ட் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஒரு சஸ்டைனபிள் க்ரோத் இருக்கும். நெக்ஸ்ட்டு பர்சனல் அண்ட் MSME லோன் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு REC லிமிடெட் இது வந்து நான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கான அது நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுத்து இப்போ கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் வந்துடுச்சு. RECயும் சரி, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனும். REC வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பவர் செக்டார் ஃபினான்ஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஹையர் டிஸ்பர்ஸ்மெண்ட், நெக்ஸ்ட்டு எனர்ஜி டிரான்சிஷன் ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் நல்லா ஃபினான்ஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இவங்களும் அதே கேட்டகரி தான். ரினியூவபிள் எனர்ஜிக்கெல்லாம் நிறைய ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ மோட்டிலால் ஓசால் PSUவில் இதை டாப் பிக்காட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் இவங்க வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வெஹிக்கிள் ஃபினான்ஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. நியூ பிஸ்னஸில் ட்ராக்ஷன் இருக்குது. ஏர்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸ் இந்த கம்பெனியும் என்கிட்ட இருக்குது. ரீட்டைல் ரூரல் ஃபுட் பிரிண்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கலெக்ஷன் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பங்குகள் எல்லாமே ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க வேண்டாங்கிறது என்னோட கருத்து. பட் இருக்குன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா மை பிஸ்னஸ் QR அப்படிங்கிற ஒரு QR கோடை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து HDFC பேங்க் வந்து அந்த ஸ்மால் பிஸ்னஸுக்கு வேண்டி இதை கொண்டு வந்திருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் ஹப் வயப்பார் மெர்கண்ட் ஆப் மூலமாட்டு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு 2 மில்லியன் மெர்கண்ட்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா இது மூலமாட்டு பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மை பிஸ்னஸ் QR அப்படிங்கிற நேமில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது HDFC பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் கூட ஆல்ரெடி வந்து இவங்க ராயல் என்ஃபீல்டு வந்து கொலாபரேஷன் வச்சு இந்த 350cc மேலே உள்ள பைக் வந்து சேல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இப்போ அதுக்கு அடுத்தபடியாட்டு பார்த்தீங்கன்னா அமேசான் கூட ஒரு கொலாபரேஷனில் வராங்க. கிட்டத்தட்ட 10 சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த கொலாபரேஷன் மூலமாட்டு புல்லட் பைக்ஸ் குறிப்பாட்டு 350cc மேலே உள்ள பைக்கை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஹைதராபாத், சென்னை, அகமதாபாத், நியூ டெல்லி, புனே இங்கெல்லாம் முதற்கட்டமாட்டு விற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த 350cc பைக்கு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டோடையும் அவைலபிளாக இருக்கும், அமேசான்லேயும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ராயல் என்ஃபீல்டு கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 18 கோடி ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் மேலே போய் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து கோல்டு அகேன்ஸ்ட் லோன் கொடுக்குற கம்பெனிஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் கொஞ்சம் விழுந்துருந்துச்சு. இதில் முத்தூட் ஃபினான்ஸ் விழுந்துருந்துச்சு, மணப்புரம் ஃபினான்ஸ் விழுந்துருந்துச்சு, அது ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் விழுந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்பாட் கோல்டு வந்து 2% விழுந்துருக்குது மார்க்கெட்டில். பெர் அவுன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $3,959 இருக்குது. அதே US கோல்டு ஃபியூச்சர்ஸ் 2.5% விழுந்திருக்கு, $3,972 பெர் அவுன்ஸாக இருந்திருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ் விழுந்திருக்கு.
நான் முத்தூட் ஃபினான்ஸ் பார்க்கும்போது 2.5% நெகட்டிவ் 3067 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மணப்புரம் 286 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதுவும் 2.5% நெகட்டிவில் இருக்குது. இப்போதைக்கு 2 பங்குலையுமே வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து மணப்புரமில் ஒரு 200 பிரேக் பண்ணி கீழே போகும் பட்சத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். முத்தூட்லேயும் அதே மாதிரி தான். முத்தூட்டில் அட்லீஸ்ட் கொஞ்சம் புக் வேல்யூ கிட்ட வரும்போது பார்க்கலான்னு இருக்கிறேன். ஸோ இந்த 2 பங்குலையுமே நான் இப்போதே வெயிட் மட்டும் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டாடா கம்யூனிகேஷன் இன்றைக்கி 15% வரைக்கும் மேலே போயிருக்கு. 1947 ரூபா போனது இப்போ 1884 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீசன் பார்க்கும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் டேட்டா சென்டர் பிளான் போட இருக்கிறதுனால டாடா குழுமம் அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு பெனிஃபிட். நெக்ஸ்ட்டு ஹெவி வால்யூம்ஸ் தான் அதிக அளவில் அந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் நடக்கும். அந்த பேஸில் டாடா கம்யூனிகேஷன் இன்றைக்கி ஒரு 15% மேலே போயிருக்கு. இது டாடா கம்யூனிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். இன்றைக்கி 15% மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து வெல்வெட்டி அப்படிங்கிற பிராண்டை மறுபடியும் ரீலான்ச் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரீலான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பர்சனல் கேர் பிராண்டில் தான் கொண்டு வராங்க. வெல்வெட்டிங்கிறது ஒரு நியூ அண்ட் கான்டெம்பரரி அவட்டார் அந்த பிராண்டில் கொண்டு வராங்க. இது பார்க்கும்போது சிகே ராஜ்குமார் ஃபேமிலி அவங்களோட கொலாபரேஷனில் தான் கொண்டு வராங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் கீழே இதை கொண்டு வராங்க. இந்த பிஸ்னஸை ஹை குவாலிட்டி ப்ரீமியம் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸை இது மூலமாக செல் பண்ணுறதாட்டு பிளான். சோப்பு, ஷாம்பூஸ், நெக்ஸ்ட் கண்டிஷனர், பாடி வாஷ், டால்கம் பவுடர் இதெல்லாமே இதில் செல் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் 4 வீக்ஸில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். இது போக ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் டிசம்பரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. நேஷன் வைட் நெக்ஸ்ட் இயரே லான்ச் பண்ணிடுவாங்க எல்லா பிளானுமே. இது போக எஃப்எம்சிஜி ஒரு 5 எஃப்எம்சிஜி பிராண்டை வந்து 2027 டார்கெட் பண்ணுறாங்க. 5 பிராண்ட்லேயும் 1000 கோடி ரெவன்யூ எதிர்பார்க்குறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரைவல்ஸாக இருக்கிற டாபர், ஹெச்யூஎல் இவங்களுக்கும் பர்சனல் கேர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனை இருக்கிறதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த எஃப்எம்சிஜி பிராண்டில் அம்பர்லா எஃப்எம்சிஜி பிராண்டுங்கிறது இவங்களோட ஒன் ஆஃப் த பிராண்டாக இருக்குது. அது மூலமாட்டு 1 ட்ரில்லியன் ரெவன்யூ பிளானும் வச்சுருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இது ரிலையன்ஸில் வந்து ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோனா பிஎல்டபிள்யூ ஆக்சுவலி இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. 448 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 433 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ரீசன் பார்க்கும்போது ஜெர்மனியை சேர்ந்த நியூரோ ரோபோட்டிக்ஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. டெக்னாலஜி நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியலைஸ் ரோபோட் இதெல்லாமே பண்ணுறதுக்கு ஹியூமனாய்ட் சொல்யூஷன் இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பேசிஸில் அந்த பங்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். ஜிண்டால் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர்வா எனர்ஜியோட அந்த ஜார்ஜியார் பவர் பிளான்ட்டை வாங்கியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 1350 மெகாவாட் இந்த ஜார்ஜியார் பவர் ப்ராஜெக்ட்டு ஹரியானாவில் இருக்குது அப்பர்வா எனர்ஜியோடது. இதோட எஸ்டிமேட்டட் பார்க்கும்போது 4000 கோடி. ஜிண்டால் பவர் வந்து இதை அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் டாப் இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்திருக்கு. எஸ்பிஐ லைஃப் பிஸ்னஸ் ப்ரீமியம் வச்சு பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி லைஃபு, ஐசிசிஐ ப்ரூடென்ஷியல் இவங்க வந்து ஒரு மிக்சட் க்ரோத் காமிச்சிருக்காங்க. இப்போ ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 10% இயரான பேஸில் நியூ பிஸ்னஸ் ப்ரீமியமில் வளர்ந்துருக்கு. ஆனுவலைஸ் ப்ரீமியம் ஈக்குவலன்ட் பார்க்கும்போது அண்ட் ரீட்டைல் ஏபி 6% க்ரோத்தாக இருக்குது. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபும் ஒரு டெலிவர் ரோபோஸ்டட் க்ரோத்து. ஆக்சுவலி நியூ பிஸ்னஸ் ப்ரீமியம் 12% வளர்ச்சியடைஞ்சிருக்கு. ரீட்டைல் ஏபி அண்ட் ஏபிஇ 13% வளர்ச்சியடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐசிசிஐ ப்ரூடென்ஷியலோட நியூ பிஸ்னஸ் 6%, ஏபிஇ வந்து 9%, ரீட்டைல் ஏபிஇ வந்து 9% வளர்ந்துருக்கு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் நியூ பிஸ்னஸ் ப்ரீமியம் 32% வளர்ந்துருக்கு. 16% ஏபிஐ க்ரோத்தாக இருக்குது. ரீட்டைல் ஏபிஇ 15% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எல்ஐசியோட நியூ பிஸ்னஸ் ப்ரீமியம் 13% வளர்ந்துருக்கு. ஏபிஇ 4% விழுந்திருக்கு. ரீட்டைல் ஏபிஇ 32% விழுந்திருக்கு. இது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கல்யாண் ஜுவல்லர்ஸோட போர்ட் மீட்டிங் வந்து நவம்பர் 7 வச்சுருக்காங்க. ஸோ அதில் Q2 ரிசல்ட்ஸுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெப்சிகோ வந்து வால்மார்ட்டோட எக்ஸிக்யூட்டிவாக இருந்த ஸ்டீவ் ஸ்கிமிட் அவங்கள வந்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராட்டு கொண்டு வராங்க பெப்சிகோ நவம்பர் 10 இது பெப்சிகோ கொடுத்த அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அப்படி மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி 2% பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து ராஜீவ் ஆனந்த் அவருக்கு தலைமையில் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க டே பை டே. இந்த பேங்க் வந்து சில அப்பாயின்மெண்ட்ஸை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஆடிட்டுக்கு வந்து ஹெட் ஆட்டு பிரகதி கோந்தல்கர் அவங்கள வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பங்கஜ் சர்மா வந்து ஹெட் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அது ரிலேட்டட் ஒர்க்ஸுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது போகன்னு பார்க்கும்போது வைரல் டமானியா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க பேங்குக்கு. ஆனந்த் வர்தமன் அவர் வந்து ஜென்ரல் கவுன்சில் அதுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஷேரன் மெஹரா சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரோட அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. சொந்த பேசிஸில் இண்டஸ்இண்ட் பேங்குக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஆகஸ்ட்டில் டெப்யூட்டி சிஇஓ இவங்க எல்லாருமே ஒரே டைமில் ரிசீவ் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் வந்து இந்த ரேஞ்சுக்கு சர்வே ஆகுறது
ஒரு நல்ல இப்போ தான் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வராங்க. லீடர்ஷிப் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வராங்க. இது வந்து IndusInd பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.